ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஆவாஷ் அனிமையோட 8வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 7 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன எபிசோட்ல நம்ம ஹீரோன்ட்டு ஒரு கோல் போட்டிருப்பான், இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் அவனால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அவனோட பாலையே தந்திருக்க மாட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோக்கு யாருமே பால் தரல. அப்ப பேரண்ட்ஸே பாவம் அந்த பையன் யாருமே ஒன்னு கண்டுக்கிறதே இல்ல. அப்படிங்கிறப்ப டாட்டா கோச் இருந்துட்டு இல்ல அவன் கரெக்டா தான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அசாரி வந்துட்டு இப்பதான் எனக்கு மன நிம்மதியா இருக்கு. ட்ரை அவுட்ஸ் அப்போ என்னோட பால புடுங்க பத்தல. அப்ப நீங்க என்ன தப்பு பண்ண அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பட் இப்பதான் தெரியுது அது வெறும் ஃப்ளூக்கு தான் போல. மறுபடியும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் அசாரி மார்க்கஸ் ஜூன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த கோச் இருந்துட்டு அசாரிக்கு வந்துட்டு பால ரீடைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே அவனோட ஸ்கில்ல வந்துட்டு மெருகேத்தி வச்சிருக்கான். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா இப்படி பேசினதுக்கு அவனுக்கு பதிலடி கொடுப்பேன், இந்த கேம் நான் இப்படி முடிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூமா கிட்ட பால கேட்கிறப்ப யூமா இருந்துட்டு ஆஷிடோ நீ தேவையில்ல பின்னாடி போ அப்படின்னு சொல்லிடுறான். அங்க இருக்கிற கோச்சஸும் யூமா வந்துட்டு ரொம்பவே டேலண்டான அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு அந்த யூமா போறப்ப அங்க இருக்கிறவங்க என்ன அவங்க சைடு கோல்டு சைடே போறாங்க அப்படிங்கிறப்ப டாட் இருந்துட்டு அது ஸ்ட்ராட்டஜி, அங்க இருக்கிற டிஃபரண்டர்ஸ் அவன் பின்னாடி வர வைக்கிறான். அப்படிங்கிறப்ப அவன் குரோடாக்கு பால் தரலனா அவனை தடுத்துறாங்க. ஆனா பின்னாடி இருக்கிறவனுக்கு கொடுத்து குரோடாவுக்கு பாஸ் பண்ண சொல்றான். ஆனா அப்பதான் டோகசி இருந்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். ஏன்னா யூமா தான் எல்லாருமே முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ இப்ப இவன் இருந்துட்டு பரவாயில்ல சொல்ற பேச்சே இவன் கேட்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு டோகசிக்கு பால் பாஸ் பண்ண சொல்றப்ப டோகசி இருந்துட்டு கோல் போட்டுறான். அப்ப அந்த ஆண்ட்ரி பொண்ணு இருந்துட்டு மத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. இதுதான் அஷிட்டோக்கும் யூமாக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். இது மூலியமா தான் ஒருத்தவங்களோட தனியான டாக்டிக்ஸா வளர்த்துக்க முடியும். உன் மண்டையில இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வார்த்தை மூலியமா வெளியே சொல்லலன்னா எந்த ஒரு யூஸும் கிடையாது. அப்படிங்கிறப்ப டாட்டே கோச் இருந்துட்டு முன்னாடி அந்த அஷிட்டோ போட்ட கோல் கூட யூமானாலதான். ஏன்னா அவன் எதுவுமே சொல்லாம முன்னாடி போறப்ப கூட யூமா தான் கரெக்டா அவன் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சு அவனுக்கு பால பாஸ் பண்ணான். எஸ்பீரியன் யூத் டீமுக்கு இவன் ஒரு மிக முக்கியமான ஆளா இருக்க போறான். அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் அசாரி கிட்ட நின்றதுனாலதான் அவனால கவர் பண்ண முடியல, சோ சும்மா நிக்கிறதா என்னோட ரோலா, எனக்கு பாலே வரல, பட் இது புதுசு இல்ல, சின்ன வயசுல நான் செல்ஃபிஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பால் கொடுக்க மாட்டாங்க, பட் அது வேணும்னே பண்ணுவாங்க. பட் இங்க வந்து இது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, சோ அதனால இவங்களை நான் குத்த சொல்ல முடியாது. இருந்தாலும் எதுவுமே பண்ணாம சும்மா மத்தவங்களுக்கு பாரமா இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஹர்ட் தான் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஈவனிங்குமே கடுப்புல தான் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா ஏ டீமுக்கு சூஸ் பண்ணப்பட்டது யூமா மட்டும்தான். அப்ப ஹீரோ இருந்துட்டு நான் ஒரு கோல் போட்டேன், இருந்தாலும் அது பத்தல, நான் என்னதான் பண்ணணும், யாராவது சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கிறப்பதான் ஒருத்தனை பார்த்து ஷாக் ஆகுறான். யாருன்னு பார்த்தா ட்ரை அவுட்ஸ்ல ஹீரோ கூட வம்பலுத்த அந்த அக்கட்ஸோ. அவன் இருந்துட்டு அப்போ பார்த்தது கிளப்ல உன்ன சேர்த்துக்கிட்டாங்க போல, என்ன சர்ப்ரைஸா இருக்கு, அவனோட சீனியர் நான் இங்க தானே இருப்பேன், மேனேஜர் டாட்சியா கூட இருந்து மேட்சையுமே நான் பார்த்தேன், அப்போல இருந்து நீ இன்னுமே கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, உன்னால எப்படி சேர்த்தாங்கன்னே தெரியல, உனக்கு ஸ்கில் இல்லாம மத்தவங்க உன்னை கண்டுக்க கூட இல்ல, சரி எப்படியோ சேர்ந்துட்டு 3 வருஷம் பால உதச்சிட்டு போய் சேரு அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆவேன். அப்படிங்கிறப்ப இவன் வந்து உனக்கு முட்டாள் பேரண்ட்ஸ் போலவே தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ணி உன் டேலண்ட் இல்லாதவன இங்க அனுப்பி வைக்கிறாங்க, நீ ப்ரோ பிளேயரான நிறைய காசு வரும்னு நினைக்கிறாங்களோ, பட் வருஷம் முழுக்க நிறைய பேர் இப்படிதான் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு என்னோட குடும்பத்தை இதுல இழுக்காத, அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படிங்கிறப்ப இவன் இருந்துட்டு சம்பந்தம் இருக்கு, அவங்களாலதான் நீங்க இருக்க, என்ன இங்க வந்தோன்னு எல்லாமே சரியாயிரும், உன் கையை பிடிச்ச எல்லாமே சொல்லி தந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சியா? அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன் சொல்றதும் கரெக்ட்னு தான் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அக்கட்ஸ் வந்து வருஷம் வருஷம் அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கிறானுங்க, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடறான். அப்ப ஹீரோ வந்துட்டு மத்தவங்களை விட நான் என்னோட முழு கமிட்மெண்ட்டையும் கொடுக்கல அப்படின்னா அது குறைய வழியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோச்சஸ் கிட்டயுமே போயிட்டு ப்ளீஸ் எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எனக்கு என்ன குறைன்னு இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், சோ ப்ளீஸ் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் அங்க அந்த அன்ரி பொண்ணு இருந்துட்டு உனக்கு ஏன் அந்த அஷிட்டோவை பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஏன்னா அவங்க 2 பேருமே ஒரே மாதிரி ஸ்டைல்ல விளையாடுறாங்க தானே அப்படின்னு ஹானாவோட அண்ணனை பத்தி தான் சொல்றா. பட் திடீர்னு மூஞ்செல்லாம் சகப்பாகி ஹானா கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறா. என்னன்னு பார்த்தா டாட்சியா தான் வராரு. அவரை வந்து ஹானா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஓ இந்த கைடோ எலக்ட்ரிக் கேர்ளா, இவளை பார்த்து தானே உன வர சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு கை 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 என்னோட பேரு கைடோ அன்ரி, என்னையும் மூலம் உங்களோட லீடர்ஷிப் நீங்க சூப்பரா இருந்துச்சு, அதனால உங்களை ஜாப்பனீஸ் மெரினியோன்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப டாட்ஸ் வந்துட்டு மெரினியோவா பிளேயரா ஒரு பெரிய பேரை உருவாக்கல, அப்ப எப்படி இதை நான் பாராட்டுறதா எடுத்துக்கிறது? அப்படிங்கிறப்ப அந்த அன்றி இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன். அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு 2 பேருமே ஒரே மாதிரி விளையாடுறதுனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஆனா கிட்ட சொன்னதை நினைச்சு பாஸ்டா காமிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டைம் இவரோட அப்பா இருந்துட்டு பாரு அன்றி இதுதான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, அதுக்கப்புறம் இவர் தான் இவங்களோட பையன் அப்படின்ட்டு அப்பதான் டாட்சியாவை காமிச்சிருக்காங்க. அப்ப டாட்சியா வந்துட்டு எங்க அம்மா நல்ல பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டாங்க, கவலை இல்லாம நான் போய் ஸ்பெயின்ல விளையாடுவேன், இவங்களால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். அப்படிங்கிறப்ப ஆனா இருந்துட்டு அப்பவே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப ஹானா இருந்துட்டு அப்ப என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னோட பிரதரோட ஐ வந்துட்டு ரொம்பவே காமாவும் அதே நேரத்துல கான்பிடென்ட்டாவும் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த டாட்சியா இருந்துட்டு ஓடி வந்துட்டு டாட்சியா கொஞ்சம் போயிட்டு அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்றான். என்னன்னா ஹீரோ இருந்துட்டு பாலை எத்தி எத்தி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப ஹானா இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படிங்கிறப்ப டாட்சியா இருந்துட்டு டாட்டே கிட்ட அட்வைஸ் கேட்டான். அவர் இருந்துட்டு கில் பண்ண அதுக்கப்புறம் கிக் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பையில இருந்து பிரேக் கூட எடுக்காம இதே தான் பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா எனக்கு மன உறுதி நிறைய இருக்கு. அப்படிங்கிறப்ப ஹானா இருந்துட்டு 2 பேரோட பிளேயிங் ஸ்டைலுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னல, அதுக்கு
காரணம் கிடையாது எனக்கு பிடிச்சது. அவனோட கண்ணு. எவ்வளவுதான் அவன கார்னர் பண்ணாலும் அவன் கண்ணுல இருக்கிற நெருப்பு வந்துட்டு அணையவே மாட்டேங்குது. அதனாலதான் கண்டிப்பா இவன் சக்சஸ்ஃபுல் ஆவான். நான் கடைசி வரைக்கும் இவனை நம்ப தான் போறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் ஹீரோவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி உன்னோட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு என்ன இங்க அனுப்பி இதெல்லாம் கத்துக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது? ஏன்னா அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறப்ப சரி ஹீரோ அம்மாட்டே கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இல்ல இல்ல நான் இப்ப பேசல. ஏன்னா இங்க வந்து நான் எதுவுமே பெருசா பண்ணல. என்னால பேச முடியாது அப்படிங்கிறப்ப அவங்க அண்ணன் இருந்துட்டு சரி அப்படின்னு திரும்புறப்பவே அவங்க அம்மா ஒரு புக்கை கொடுத்துறாங்க. அதுல பட்ஜெட் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அண்ணன் இருந்துட்டு மாசம் ஃபீஸ் 6000 ரூபாய், தங்குற இடத்துக்கு 5000 ரூபாய், லஞ்ச் டின்னர் ஃப்ரீயா இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 300 yen ஆகும். அப்படி இப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் yen வந்துருது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் திருப்பி கொடுத்துருவேன். இந்த 3 வருஷத்துக்குள்ள நான் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிறப்ப என்ன 3 வருஷத்துல திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா போனை பிடிங்க இதை பத்திலாம் நீ யோசிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க இருந்துட்டு என்னடா பால் பவுன்ஸ் ஆயிட்டே இருக்கு உங்ககிட்ட, நம்ம எல்லாருமே பால் பாஸ் பண்றது அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். பட் உங்ககிட்ட வந்தோடனே பால் நின்னு போயிருது அப்படிங்கிறப்ப இன்னொருத்த வந்துட்டு அவன் புதுசா வந்திருக்கான் விட அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு இல்ல இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு மன்னிச்சிருப்பா. இந்த யூத் டீம்ல சர்வே ஆகணும்னா எல்லாத்துக்கும் கூட கீப் அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப டாடே கோச் வந்துட்டு என்ன பேசுறீங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு பயந்து போயிடுறாங்க. அப்ப அவன் இருந்துட்டு அவன் பாரு அவன் சுத்தமா பேசிக் ஸ்கில்லே இல்ல ஆனா ப்ரோ பிளேயர் ஆகணும்னு ஆசைப்படுறான் அப்படிங்கிறப்ப இன்னொருத்த இருந்துட்டு அதுவும் கரெக்ட் தான். பட் அவன் எல்லாருமே போனதுக்கு அப்புறம் தனியா நைட் இருந்துட்டு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். அதை டச் பண்ண கேட்டாரன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டுமே ஹீரோ இருந்துட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு மறுபடியும் பால் பவுன்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு வாரமா டெய்லி நைட்டு பிராக்டிஸ் எடுக்கிறேன். பட் இம்ப்ரூவ் ஆகவே மாட்டேனே. பட் இருந்தாலும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். கண்டிப்பா அதை நான் மாஸ்டர் பண்ணி மத்தவங்களுக்கு ஒரு சுமையா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி நீ கேள்விப்பட்டதே இல்லையா அப்படிங்கிறப்ப ஹீரோ நீ என்ன பண்றீங்க அப்படிங்கிறப்ப என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணா உனக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ நீங்க எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஓட்ட போறது தப்பா நினைச்சுக்காத. நாங்க வந்துட்டு உன்னை விட எவ்வளவு ஸ்கில்லா இருக்கும் அப்படின்னு காமிக்க தான் வந்திருக்கும் அப்படிங்கிறப்ப 3 பேருமே ட்ரை அவுட்ஸ்ல இருந்து வந்திருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றா தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தேங்க்யூ நம்மளால என்ன பண்ண முடியும்னு காமிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே டோகுஷியும் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோ இருந்துட்டு இப்படி நைட் பூரா ட்ரைனிங் எடுக்கிறதுனால அவனுக்கு சுத்தமா ஸ்டாமினாவே இல்ல. அப்ப டாட்டே இருந்துட்டு உன்னோட எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் ரெகுலர் ட்ரைனிங்கை பாதிக்க கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மத்தவங்க என்னோட ரொம்ப ஸ்கில்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு எனக்கும் கேப்பை நிரப்பணும் அப்படின்னா ரெகுலர் ட்ரைனிங் மட்டும் பத்தாது அப்படிங்கிறப்ப அவர் வந்து அப்படியா இன்னைக்கு ஹாஸ்டல்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. யாராவது ஒருத்தவங்க டெய்லி நைட்டு தெரியாம வெளியே போயிட்டு லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளே வராங்களாம். சொல்ல போனா அது 3 பேரா. அதை நீ தான் பண்ணிட்டு இருக்கிறியா டோகஷி? இவன் உன்னோட ரூம்மேட் தானே, டெய்லி நைட்டு போயிட்டு பிராக்டிஸ் எடுக்கிறானா அப்படின்னு கேட்க டோகஷி இருந்துட்டு எனக்கு தெரியல நான் தூங்கிடுவேன் அப்புறம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த டைரா அப்படிங்கிற வந்துட்டு அந்த கில் பண்றது கிக் பண்றது அது ரொம்பவே பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்க போல. அது மட்டும் இல்லாம டோகஷி உன்னோட ரூம்மேட் தானே, அவன் வந்துட்டு ப்ரொமோட் ஆனவங்க கூட தான் அவ்வளவுக்கு பழக மாட்டேங்கான். ஆனா அவன் வந்துட்டு சூப்பரா விளையாடுறான். அவனோட பேசிக்ஸ் எல்லாம் அருமையா இருக்கு. ஏன் நீ அவங்கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் இருந்துட்டு ஓட்டம் இருந்துட்டு என்னது நீ வரலையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா கோச் இருந்துட்டு கண்டுபிடிச்சு எனக்கு கத்திட்டாரு. அதனால கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் மறைவா தான் இருக்கணும். நீங்களுமே போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் போயிடறானுங்க. அப்ப ஹீரோ உள்ள போயிட்டு என்னால இவனுங்களும் மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து பிராக்டிஸ் பண்ண போறான். அப்ப டோகஷி இருந்து அப்ப என்ன தனியா போக போறியா, நீ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ற, எனக்குமே ரூம் ஃபுல்லா கிடைக்குது, எனக்கு அது பிரச்சனை இல்ல. இருந்தாலும் இப்படியே இருந்தா ஒன்ன நீயே அழிச்சுக்கிற மாதிரி ஆயிரும், ஒரு எட்ஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் ஒன்ன ஒருத்தவங்க வந்துட்டு அடக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றேனே புரியல அப்படிங்கிறப்ப டோகஷி இருந்துட்டு உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்லனா அவ்வளவுதான் உன்னை பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மத்தவங்க எல்லாம் என்னோட சூப்பரா விளையாடுறாங்க, எனக்கு அவங்களுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொன்னல. இல்ல எனக்கும் இது ஜாலியா தான் இருக்கு, நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுக்கணும் இல்லனா என்னை விட்டுட்டு போயிருவாங்க, எனக்கு என்னமோ இந்த யூத் டீம் தான் எனக்கு சரியான இடம் மாதிரி தோணுது அப்படிங்கிறப்ப டோகஷி இருந்துட்டு சிரிச்சுட்டு உனக்கு ஸ்க்ரூ லூஸா தான் இருக்குது இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால இந்த கிரேட் டோகஷி உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன், உண்மையுமே கில் பண்றது கிக் பண்றதுன்னா என்னன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதோட எபிசோட முடிச்சாராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.